වසන් ගණනක් අප දුටු සිහිනේ සැබෑ කරන්නට මිනිසෙක් එනවා සුවහසන හද. கொரோனாக்கள் பகுதியில் இடம்பெற்ற சுமூகமான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். கட்சி செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் இணைந்திருந்ததோடு பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன உள்ளிட்டோர் இங்கு கருத்து வெளியிட்டனர். நாம் உரிய விலைக்கு நெல் கொள்வனவு செய்வோம். கொள்வனவு செய்யும் ஒரு நெல்மணியை கூட நாம் பெறுமதியை விட குறைவாக விற்பனை செய்யவும் மாட்டோம். இதுவரை அதுதான் இடம்பெற்றது. அந்த சகல நெல்லையும் நாம் அரிசியாக மாற்றுவோம். அரிசி மாஃபியாக்கள் செயற்படும் காலம் எங்களுக்கு தெரியும். அந்த காலப்பகுதியில் இந்த சகல நெல்லையும் அரிசியாக மாற்றி இருக்கும் நிர்ணய விலையில், அதாவது குறைந்த விலையில் நாம் நிச்சயம் நுகர்வு மக்களுக்கு அரசாங்கம் அரிசி விநியோகிக்கும். இந்த வருடத்தில் 1000க்கும் அதிகமான குளங்களை புனர் நிர்மாணம் செய்வதற்கு நாம் திட்டங்களை வகுத்துள்ளோம். அதன் ஊடாகவே உற்பத்தி முன்னோக்கி நகரும். பால் துறையுடன் தொடர்புடைய பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. எமது நாட்டில் நாளொன்றுக்கு தற்போது 10 லட்சம் லிட்டர் பால் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதனை 30 லட்சமாக அதிகரிப்பதே எமது இலக்கு. මේ රටේ ජනතාව වැඩියෙන්ම අපේක්ෂා කරේ ආර්ථික ප්‍රශ්න වලට වඩා වංචාව, දූෂණය, නාස්තිය තුරන් කරන දේශපාලන සංස්කෘතියක් ඕන කියන. இந்நாட்டு மக்கள் அதிகமாக எதிர்பார்த்தது பொருளாதார பிரச்சனையை விடவும் ஊழல், மோசடி, வீண் விரயத்தை இல்லாதொழிக்கும் அரசியல் கலாச்சாரம் வேண்டும் என்பதாகும். அப்படி ஒரு அரசியல் கலாச்சாரம் தேவையில்லையா? அதனை நாம் ஆரம்பத்தில் இருந்தே முன்னெடுத்துள்ளோம். இந்த வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியின் செலவினங்கள் 50% குறைக்கப்பட்டுள்ளன. ஒதுக்கப்படும் நிதியையும் நான் சேமிப்பேன். நாம் இந்தியா மற்றும் சீனாவுக்கு சென்றோம். விமான டிக்கெட்டுகளுக்கான பணத்தை தவிர அரச பணத்தை 1% நாம் செலவிடவில்லை. சாதாரணமாக இவ்வாறு வெளிநாட்டு பயணங்கள் செல்லும் போது அங்கு செல்லும் நாட்களின் எண்ணிக்கை அடிப்படையில் அரசாங்கத்தினால் கொடுப்பனவு ஒன்று வழங்கப்படும். ஜனாதிபதிக்கு, அமைச்சர்களுக்கு, பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு, அதிகாரிகளுக்கென வெவ்வேறாக இந்த தொகை வழங்கப்படும். எனக்கும் கிடைத்தது. அந்த டாலர்களை நான் மீண்டும் கொண்டு வந்து ஒப்படைத்தேன். இந்த நாட்டை சீரமைக்க வேண்டுமென்றால் இப்படிதான் இருக்க வேண்டும். அநேகமானவர் வெளிநாடு செல்ல விரும்புவது இப்படியான தொகையை சேமித்து வைத்துக் கொள்வதற்காகவும். முகாமைத்துவம் தொடர்பான அரசாங்கம் நமக்கு தேவை. நாம் அமைச்சரவையை 21ஆக குறைத்தோம். குருநாகல் மாவட்டத்திலிருந்து 12 பேர் வந்தார்கள். ஒரு அமைச்சும் 2 பிரதி அமைச்சு பதவிகளும் வழங்கப்பட்டன. முன்னர் என்றால் எப்படி இருக்கும்? அமைச்சர்களின் செலவினங்களை குறைத்தோம். 3 வாகனங்களை வழங்கினார்கள். அதனை குறைத்தோம். 2100 லிட்டர் பெட்ரோல் வழங்கப்பட்டது. அதனை நாம் 900 லிட்டராக குறைத்தோம். இன்னும் குறைக்க முடிந்தால் குறைப்போம். அமைச்சர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட மாட்டாது. அவர்கள் இருக்கும் வீடுகளுக்கான மின் கட்டணம், நீர் கட்டணம் செலுத்த மாட்டோம். ஒரு அமைச்சர், பார்லமெண்ட் உறுப்பினரின் பின்னால் போலீஸ் அதிகாரிகள் செல்ல மாட்டார்கள். அரசாங்கம் மக்களுக்கு சுமையற்றதாக இருக்க வேண்டும். நமது நாட்டில் இதுவரை இருந்த அரசாங்கங்கள் பொதுமக்களுக்கு சுமையாகவும் அவர்களுக்கு மேலாகவும் இருந்தன. நாம் அந்த அரசியலை மாற்றுவோம். நாம் அனைவரும் பொதுமக்களின் பணத்தை வீண் விரயம் செய்யாமல் புதிய அரசியலை உருவாக்குவோம். தலைவர் சொகுசில்லா வாழ்க்கையை வாழ்வதற்கு பழக வேண்டும். அப்படித்தான் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். அரசியலில் புதிய வழித்தடத்தில் நாம் செல்ல வேண்டும். நமது நாட்டின் சகல அரசியல்வாதிகளுக்கும் நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டது. சாதாரண வாழ்க்கை, மக்களின் பணத்தை தமது சொந்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதை போன்று பாதுகாக்க வேண்டும் என்ற புதிய அரசியல் கலாச்சாரத்தை இந்நாட்டில் நாம் உருவாக்குவோம். அதைதான் நாம் இப்போது செய்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் எந்த இடத்திலும் நாம் இனவாதம் தலை தூக்க இடமளிக்க மாட்டோம். மதவாதம் தலை தூக்க இடமளிக்க மாட்டோம். நாம் இந்த நாட்டில் தேசிய ஐக்கியத்தை உருவாக்குவோம். நமது பரம்பரை மோதிக்கொண்டது, யுத்தம் செய்தது. ஆனால் நமது பிள்ளைகள் யுத்தம் செய்யாத, நமது பிள்ளைகளின் பரம்பரை மோதிக்கொள்ளாத ஐக்கியத்தோடு இருக்கும் நாட்டை நாம் உருவாக்குவோம். දුටු සිහිනේ සැබෑ කරන්නට මිනිසෙක් එනවා සුවහසන හදවත් ගැහෙන ආරාවේ අසා සිටින්නට මිනිසෙක් එනවා